திமுக சரியில்லை, ஆமா சரியில்லை. அதிமுக சரியில்லை, ஆமா சரியில்லை. திமுக செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதிமுக செய்ய முடியுமா? செய்ய முடியாது. 5 லட்சம் கோடி கடனை 10,67,000 கோடி கடனாக திமுக மாத்திருச்சு, ஆமா மாத்திருச்சு. அப்போ பெண்களுக்கு 90,000 கோடி, கல்வியை இடைநிற்றல் என்றால் ஒரு குடும்பத்திற்கு 15,000 ரூபாய். 5 லட்சம் பேர் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க படிக்கிற மாணவர்கள் குறைந்தபட்சம். இடைநிற்றல் இல்லாமல் இருப்பதற்கு 15,000 ரூபாய் சொல்றாரு. சரி, அது கணக்கு பண்ணா அது கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேல வருது. 1,90,000 கோடி. அப்புறம் தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் இன்னைக்கு 1,20,000 ரூபாய். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாட்டில் 10 லட்சம் திருமணம் நடைபெறுது. 10 லட்சம் என்று 1,20,000 கணக்கு பண்ணிக்கோங்க, எத்தனாயிரம் கோடி? கிட்டத்தட்ட 7,500 கோடி ரூபாய். புதிதாக பிள்ளை பிறந்தா தமிழ்நாடு முழுக்க எந்த குழந்தை பிறந்தாலும் மோதிரம் அணிவிக்கப்படும், தங்கம் அணிவிக்கப்படும். தமிழ்நாட்டில் சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 5 to 6 லட்சம் குழந்தைகள் பிறக்குதுங்க. இந்த 6 லட்சம் குழந்தைகளுக்கு 2 கிராம் வச்சுக்கிட்டா 5,000 கோடி ரூபாய் வருது. சார், ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பக்கா மாசு, இந்த 2 லட்சம் கோடி ரூபாயை எதை வைத்து நீங்கள் சம்பாதிப்பீர்கள் என்பதை மட்டும் சொல்லுங்க. உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன? தனியார் மயமா, தாராளமயமா, உலகமயமா? நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் 10,64,000 கோடி கடனை எப்படி அடைப்பீர்கள் என்று யாராவது தாவேக்கால ஒளிஞ்சு உள்ளுக்குள்ள உட்கார்ந்தா சொல்லுங்க. தல ரசிகன் தளபதி தொண்டன்னு மாறிடுறேன், சீமான் தம்பி விஜய் ஃபேன் மாறிடுறேன்.